சந்திரசேகரன், என்னுடைய அடுத்த கேள்வி உங்களுக்கானது. இது என்டிஏல இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, தலைவர்கள்லாம் இணைஞ்சிருந்தாலும் தொண்டர்கள் ஒன்று சேருவாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இது தொண்டர்களுக்குமே கூட இது ஒரு சர்ப்ரைஸ். ஆனால் இண்டி கூட்டணிக்கு இது ஒரு ஷாக்கிங் அப்படிங்கிறாரு தங்க வரதராஜன். ஒன்னும் ஷாக்கிங் இல்ல. அதாவது பெரிய பலமான கூட்டணி அமைந்து விட்டதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே இருந்த கூட்டணி அமைந்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது, அதுலேயும் கூட இல்ல, நான் பேசிடுறேன், நீங்க கேட்ட கருத்துக்கு நான் பதில் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கேள்வியை வைங்க. அதாவது ஏற்கனவே இருந்த கூட்டணி திரும்ப அமைந்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது, அதிலேயும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்து ஒருவரை நீங்கள் உட்கார வச்சிருக்கீங்க. இந்த பக்கம் ஓபிஎஸ் வெளியில் இருக்கிறார், இன்னொரு பக்கம் தேமுதிக இருந்தது வெளியில் இருக்கிறது. இதுல என்ன பலமான கூட்டணி மீண்டும் அமைந்து விட்டதுன்னு அந்த கூட்டணி தான் தோல்வி அடைஞ்சிச்சு. நீங்க ஏற்கனவே திமுக தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா உடைஞ்சிருச்சா இல்லையாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம். அதை பத்தி ஏன் இண்டி கூட்டணி கவலைப்படணும்? தேர்தல் ஆணையம் கிடையாது, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி ஒரு சிம்பலை கொடுத்துட்டா மட்டுமே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் முடிவு செய்வது கிடையாது, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இன்றைக்கு அது முடிவு செய்ய வேண்டியது மக்கள். நீங்க சொல்லும்போது சொன்னீங்க இதெல்லாம் ஏற்கனவே இருந்தவங்க தானே, புதுசா யாரும் கூட்டணிக்குள்ள வரல அப்படின்னு. திமுக சைடும் அதே மாதிரிதான் இருக்கு, புதுசா யாரும் கூட்டணிக்குள்ள இன்னும் வரல. இருக்கிற கூட்டணியே காங்கிரஸ் கட்சியே தாவேக கட்சி கூட்டணிக்குள்ள போகுமா வேணாமாங்கிற இதெல்லாம் சோசியல் மீடியால நம்ம அதை அப்புறம் பேசுவோம். இப்போ இருக்கிற கட்சியே உள்ள வந்தாலும் அதுவே சந்தேகன்ற மாதிரியான நிறைய பிரச்சாரங்கள் சோசியல் மீடியால மெசேஜ் இதெல்லாம் போயிட்டு இருந்த சூழ்நிலை இன்னைக்கு எல்லாருமே ஒரே மேடையில நின்று காட்டியிருக்காங்களே. நான் சோசியல் மீடியாவை வச்சு பேச தயாரா இல்ல. இன்றைக்கு பொறுத்தவரை நடக்கின்ற சம்பவங்களை வைத்து மட்டும் பேசணும்னா, ஏன்னா சோசியல் மீடியாவில் பலவற்றை இது பண்ணிருக்கலாம். நீங்க முன்பு கூட பேசிட்டு இருந்தீங்க, டிடிவியையும் எடப்பாடி பழனிசாமியையும் கைகுலுக்க வைத்ததே பெரிய சாதனைன்னு சொன்னீங்க. அது பாஜகவால் செய்ய முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. பாஜக பிரதமர் மோடி, அமித்ஷா அவர்கள் நினைத்தால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஏனென்றால் ஏற்கனவே ஓபிஎஸ்ஐயும் எடப்பாடி பழனிசாமியையும் கவர்னர் மூலமாக கைகுலுக்க வைத்ததுதான் இந்த அரசு கைகுலுக்க வைத்தது. அதே மாதிரி இப்பொழுதும் இவர்கள் இருவரையும் கைகுலுக்க வைத்திருக்கிறது. அதன் பின்னால் என்ன நடந்தது என்பதை பற்றி நான் விமர்சிக்கவில்லை, ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு நடந்த பொதுக்கூட்டம் என்பது மோடி அவர்கள் தலைமையில் நடந்த பொதுக்கூட்டம் ஒரு அச்சாரம், அது எல்லாம் மகிழ்ச்சி. ஆனாலும் அடித்தாலும் வலிக்காத மாதிரி அவர் ஏடிஎம்கே தோழர் பேசினார். ஏனென்றால் அவருடைய பேச்சுல, பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சுல அதிமுக என்று ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவில்லை. அந்த அவர் பேச்சு ஃபுல்லா என்டிஏ சர்க்கார் என்றுதான் குறிப்பிடப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி என்றும் குறிப்பிடவில்லை. இதெல்லாம் நான் இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பதில சொல்லுங்க என்று குறிப்பிடவில்லை. முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? எல்லாரும் கூட்டணிக்குள்ள வர்றாங்க, ஆனா பியூஷ் கோயலை போய் சந்திக்கிறாங்க, எடப்பாடியை சந்திக்க மாட்டாரு அப்படின்னீங்க. இன்னைக்கு உள்ள வந்துட்டாங்க, ஆனா பிரதமர் அதிமுகன்னு சொல்ல மாட்டாரு அப்படின்றீங்க. உங்களுக்கு எழுற சந்தேகத்தெல்லாம் வச்சு இது எப்படி ஒரு பலமான கூட்டணி இல்லைன்னு சொல்லிட முடியும்? சந்தேகம் கிடையாதுங்க, பலமான கூட்டணி இல்லை என்று சொல்லல. நான் சொல்வதை குறிப்பா வாங்கிக்கங்க. இன்றைக்கு பேசுகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தலைமைன்னு குறிப்பிடப்படுகிறது. ஆனால் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி என்று குறிப்பிடுவதற்கு பிரதமர் முன்வரவில்லை. அதிமுக தலைமையிலான ஆட்சி என்று குறிப்பிடுவதற்கு பிரதமர் முன்வரவில்லை. இப்பொழுது மட்டுமல்ல, பாஜக இதில் தயக்கம் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் ஒரு மீட்டிங்ல மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி வேண்டுமான்னு தான் கேள்வி எழுப்பினார். அது கூட நான் எதேச்சையாக நடைபெற்றதோ என்று கூட நினைத்தேன். ஆனால் இன்றைக்கு பிரதமர் அவர்களுடைய பேச்சில் இருந்து அதாவது பாஜக தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி, என்டிஏ ஆட்சி என்றுதான் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று கூட சொல்ல பிரதமர் தயங்குகிறார். இந்த நிலையில் தான் அங்கு இருக்கிறது, அதிமுக இருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாதிரி நீங்க இன்னொன்று கூட எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிடுறாரு, ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியை பத்தி குறிப்பிடுறாரு, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பத்தி குறிப்பிடுறாரு. இடையில நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆட்சி செய்து அந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். அந்த ஆட்சியை பற்றி குறிப்பிடவில்லை. இதையும் நீங்க குறிப்பிடணும். நீங்க ஒரு பிரதமர் என்று பேசும்போது அவர் ப்ரிப்பேர்டு ஸ்பீச் ஏற்கனவே தயார் செய்து அவர் கொண்டு வந்திருக்கிற ஸ்பீச், அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி என்று குறிப்பிட்டிருக்கணுமா வேண்டாமா? அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியை பற்றி குறிப்பிட்டிருக்கணுமா வேண்டாமா? இரட்டை இஞ்சின் ஆட்சின்னு சொல்றீங்க. இரட்டை இஞ்சின் ஆட்சி இருந்தாதான் நீங்க
தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்றீங்க. இதுவரைக்கும் இரட்டை இன்ஜின் ஆட்சி நடந்த பல மாநிலங்கள் எப்படி இருக்குன்றதை நாங்க பார்த்திருக்கோம். இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்கும் பல மாநிலங்களை விட தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா போன்றவை முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. அதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொன்னோம்னா, இரட்டை இன்ஜின் ஆட்சி நடந்த இங்கு தமிழ்நாட்டில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை 2015 துவக்கப்பட்டது. ஆனால் 2021 வரை எய்ம்ஸ் மருத்துவமனை ஆரம்பிக்கப்படவில்லை. அப்பொழுது இரட்டை இன்ஜின் ஆட்சி தான் இருந்தது. அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் 2021 வரைக்கும் வரலங்கிறதுக்கு காரணம் சொல்லுங்க. ஒரு இரட்டை இன்ஜின் ஆட்சியால் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கூட கொண்டு வர முடியவில்லை என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இரட்டை இன்ஜின் ஆட்சி என்று சொல்வது வேண்டும், சும்மா சாதாரண ஜிம்மிக் தான். நீங்க பிரதமர் அவர்கள் இன்றைக்கு 42வது முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். 41 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன ரிசல்ட் கிடைத்ததோ அதுதான் 42வது முறையும் தோல்வியை தருவார்கள் என்பதுதான் தமிழக மக்களின் முடிவாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. சந்திரசேகரன், நீங்க தெளிவாயிட்டீங்களா? ஒரு தெளிவான எக்ஸாம்பிளை சொல்லிட்டார். பீகார்ல நடக்கிறது கூட என்டிஏ ஆட்சி தான். ஆனா அங்க முதல்வர் நாங்க வந்து நிதிஷை தானே உட்கார வச்சிருக்கோம். அதுதான் தமிழ்நாட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ திமுக காங்கிரஸ் இடையில இருக்கக்கூடிய அந்த உரசல் தான் தெளிவில்லாத ஒரு உரசலா இருக்கு. அதுதான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. ஒன்று, நாங்கள் திமுக கூட்டணியில தான் தொடருவோம் அப்படின்னு காங்கிரஸ் தெளிவுபடுத்தவும் மாட்டேங்குது. அல்லது தாவேகா கூட நாங்கள் நெகோசியேஷன்ல இருக்கோம், என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த மாட்டேங்குது. இதுலயே தெளிவில்லாத நீங்க என்டிஏ கூட்டணியில பல சந்தேகங்களை எழுப்புறத ஏத்துக்க முடியலன்றாங்க. முதல்ல எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை, இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இவ்வளவு நீண்ட ஆண்டுகள் ஒரு கூட்டணி தொடர்ந்தது என்று கேட்டால் இல்லை. அதுல 2014 தவிர மற்ற காலங்களில் எல்லாவற்றிலும் கூட்டணி தொடர்ந்து இருக்கிறது. தொடர்ந்த கூட்டணி வெற்றியாகவும் தொடர்ந்திருக்கிறது. அதுவும் கடந்த திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 7 தேர்தல்களாக வெற்றி. 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல் என்று தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக தான் தொடர்ந்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கூட்டணியில நாங்க தொடரும் பொழுது அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல தேவையில்லை. இன்னொன்று, இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் வருகின்றது என்று சொல்லிதான் 5 மெம்பர் குழு எங்களுடைய அகில இந்திய தலைமை போட்டு முதல் கட்டமாக தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து, தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தி, அடுத்தது திமுக தலைமையில ஒரு குழு அமைத்த பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று முடிவுக்கு வந்துவிட்டது. அதை பற்றி பேசுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை, வேற எதுவும் பேசக்கூடாது என்று எங்களுடைய அகில இந்திய தலைமையும் அதை பற்றி குறிப்பிட்டு விட்டது. அதோடு அந்த விஷயம் முடிஞ்சு. இன்றைக்கு நீங்க அதோட அந்த விஷயம் முடிஞ்சதுன்னு தெளிவுபடுத்துறீங்க இல்லையா? அங்கேயே இல்ல அங்கேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிட்டே இருந்து ஒரு அறிக்கை வரலாம்ல, நாங்க திமுக கூட்டணியில தான் தொடருவோம் அப்படின்னு ஒரு அறிக்கை வரலாம்ல, ஒரு தெளிவுபடுத்தலாம்ல. இல்ல, எங்களுடைய கட்சி அகில இந்திய கட்சி. அகில இந்திய அளவில் ஒரு செய்தியை சொன்ன பிறகு நாங்கள் அதற்கு மறுப்போ அல்லது வேறு எதுவும் சொல்ல முடியாது. அகில இந்திய அளவில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், இந்த நாங்கள் வந்து கூட்டணியை பற்றியோ அல்லது அதை சீட்டுகளை பற்றியோ நாங்கள் பேசிக்கொள்வோம், நீங்கள் கட்சி வளர்ப்பதை பற்றி முடிவெடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். தெளிவுபடுத்த மாட்டாங்களே, யாராவது ஒரு தரப்புல தெளிவுபடுத்தணும்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிங்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். தமிழ்நாடுக்கு நீங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க. அகில இந்திய தலைமை கிட்ட இருந்து தெளிவுபடுத்திட்டு நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு தெளிவுபடுத்த போறீங்க. இல்ல, அதைத்தான் குறிப்பிட்டேன். 5 மெம்பர் குழு வந்து முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தி சென்றிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக குழு போட்ட பிறகு, அவர்கள் திமுக தலைமையிலான கட்சியில ஒரு குழு போட்ட பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லிவிட்டார்கள். இதுல என்ன குழப்பம் இருக்கின்றது தெரியல. இந்த புகைச்சல் இருக்கு இல்லையா, இப்போ வெளியில இருக்கக்கூடிய உங்களை மாதிரியான காங்கிரஸ் திமுக கட்சிகள் தான் என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை எழுப்புறீங்க. பிரதமர் வந்து அதிமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, அமித்ஷா வந்து என்டிஏ தலைமையிலான ஆட்சின்னுலாம் சொல்றாரு, நீங்க எதிர்கட்சிகள் தான் சொல்றீங்க. ஆனா திமுக அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில நடக்கிற புகைச்சல் அங்கே இருந்தே எழுது. இதை யாரும் வெளியில இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்லல. நீங்க தான் விஜய்க்கு ஆதரவா சில ட்வீட் போடுறீங்க, விஜய்க்கு ஆதரவா சில குரல் கொடுக்குறீங்க. உங்க கட்சியோட மூத்த நிர்வாகிகள் போய் விஜயை சந்திக்கிறாங்க. அப்போ உங்க தரப்புல இருந்து தான் இந்த புகைச்சல் எழுது. அப்போ விளக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே?
ஆக்சுவலா வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து சென்றதே உங்களுக்கு ஒரு விவாத பொருளா இல்லைன்னு தெரியுது. இந்த வந்ததே ஒரு சாதாரண விஷயமாகி விட்டது என்று தெரிகிறது. ஏனென்றால் விவாதமே வேற விதத்துல ஏன் போயிட்டு இருக்கு. அப்படின்னா இன்றைக்கு இல்ல 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 அதுல எங்க ஏன் கூட்டணியை அப்படின்னா பத்தி இல்ல எங்க இல்ல அதுல ஏன் நம்ம இல்ல, நிறைய நான் போய் என்ன விவாதிக்க சொல்றேன்னா, வேண்டாம்னா இந்த கூட்டணி மோடி வந்து மேடையில இல்ல, இந்த ஏத்தி எல்லாரையும் ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவுபடுத்தினார். என்ன எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார்? தெளிவுபடுத்தி இல்லங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான தெளிவாக ஒரு தெளிவான அலைன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே அதுல நம்ம என்ன அதிகமா பேசிட முடியும்? இல்லையே இல்லையே அவர் சொன்ன விஷயங்கள்லயே பல முரண்பாடுகள் இருக்கு. சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. பத்தி விவாதிக்கலாமே. நீங்க அது கிடையாது. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன முரண்பாடு அவர் இருக்குன்னு மேடையில சொன்னீங்கன்னா நான் ஏறி- கேட்டுருவேன். நிறைய இருக்கு. அதான் சொல்லுங்க. அவர் அங்க இங்க வந்து பேசுகிறார். திமுக அரசை குற்றம் சொல்கிறார் எப்பவும் போல. அதை பத்தி தவறு இல்ல, குற்றச்சாட்டு சொல்லலாம், எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு சொல்லலாம். சரி, ஓகே. ஆனால் போதைப் பொருளை பற்றி சொல்கிறார். போதைப் பொருள் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது தெரியும். குஜராத்தில் இருந்து தான் அதிகமாக இந்தியா முழுக்க செல்கிறது போதைப் பொருள் என்பதை அவர் மறந்து விட்டு அதை பேசியிருக்கிறார். இல்ல சார், அப்ப குற்றச் சட்டம் ஒழுங்கு இல்ல, சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நீங்க ஒப்படைச்சிடலாம்ல. இது அல்ல, அதான் அவங்களோட பொறுப்பு தானே, அவங்களோட பொறுப்பு தானே, ஆட்சியை அவங்க கிட்ட கொடுத்துடலாம்ல. அப்படி திமுக கிடையாது சார். இல்லங்க சிஎம்சின்னு சொல்றாரு. போதைப்பொருள் பிடிபடுறவங்க யார் சார்? மாஃபியா இல்ல சார், மாநில சட்ட ஒழுங்கு யார் கையில இருக்கு சார்? மாநில சட்ட ஒழுங்கு யார் கையில இருக்கு? எந்த எல்லைக்குள்ள போதைப் பொருள் குற்றம் எல்லாம் நடக்குதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. சரி, எங்கிருந்து போதைப் பொருள் வருது? போதைப் பொருள்னா இது சாராயம் கிடையாது. போதைப் பொருள்னா வெளிநாட்டில் இருந்து கடத்தப்பட்டு வருகின்றதுதான் வருது. கேள்விக்கு எல்லை யார் பதிலா கையில் நீங்க இருக்கு? கேள்விதான் கேக்குறீங்க. எல்லை யார் கையில் இருக்கிறது? இன்னொன்று சொல்றேன். நீங்க அவர் சொல்றாரு கரப்ஷன், மாஃபியா, கிரைம்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த 4.5 ஆண்டு காலங்கள்ல இங்க அதிகமாகி விட்டது அப்படின்லாம் சொல்றாரு. இந்த கரப்ஷனுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? இந்த கிரைமுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார்? ஏன் மத்திய அரசு ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுன்னு தான் நான் கேக்குறேன். நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்கலாமே. சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு சார். நீதிமன்றம் நாங்க பண்ணல, நீதிமன்றம் பண்ணி 3-2 மடங்கு திமுக அமைச்சர் மீது இருக்கா இல்லையா ஊழல் குற்றச்சாட்டு? யாரும் பேசினப்ப நான் குறுக்கிடல. சார், இல்ல, பரவாயில்ல. ஒரு நிமிஷம். இல்ல நீங்க சார், யாரும் இல்ல, பேசினப்ப ஒரு நான் நிமிஷம். குறுக்கிடல. நான் டாஸ்மார்க் விஷயத்தை யாருடைய சொல்றேன். கட்டுப்பாட்டுல நீங்க இருக்கு சார்? நீங்க மறுப்பு சொல்லுங்க. டாஸ்மார்க் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு சார்? டாஸ்மார்க் யாருடைய கட்டுப்பாட்டுல வந்து இருக்கு? தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்புறம் நீங்க இதுக்கு மத்திய அரசாங்கத்தை எப்படி குற்றம் சாட்டுறீங்க? சார், டாஸ்மாக்குக்கும் போதைப் பொருளுக்கும் சம்பந்தமே இல்ல சார். சார், போதைக்கு இல்ல போதைனா மது வராதா? பேசிட்டு இருக்கோம். போதைனா அது அதன் கீழ மது வராதா? அப்படி பார்த்தா சாராயம் அதிகமாக இருக்கின்ற, அதாவது டாஸ்மாக் அதிகமாக விற்பனையாகின்ற மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். கஞ்சா, அவர் வந்து சொல்றாரு போதை, மது, இதுல அதிகமானவர் தமிழ்நாட்டுல பாதிக்கப்படுறது மதுவால தான் சார். இல்ல, போதைப் பொருள் அதிகமாக விற்பனை ஆகிறது நீங்க எடுத்து பாருங்க. மதுவை விட அதிகமாக பாதிக்கப்படுகிறது அபின், கஞ்சா, இதனாலதான் பாதிக்கப்படுறாங்க. அது வர்றது எங்க இருந்து வருகிறதுன்றது தெரியும். டாஸ்மார்க்ல விற்கப்படுவது மருந்து பொருள். சரி, ஓகே. டாஸ்மார்க்ல விற்கப்படுவது மருந்து பொருள். குடும்ப ஆட்சி இல்ல பியூஷ் கோயல்ல இருந்து பிரதமர்ல இருந்து எல்லாரும் குறிப்பிடுவது குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியல்னு பேசுறாரு. டைனஸ்டி பாலிடிக்ஸ் இன்னைக்கு கூட பேசுறாரு பியூஷ் கோயல். அவருடைய அப்பா மத்திய அமைச்சராக இருந்தவர், பாஜக பொருளாளராக இருந்தவர். அவர் அம்மா வந்து 3 தடவை எம்எல்ஏ இருந்தவங்க. அதெல்லாம் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இல்ல. சரி, இவருக்கு இதே பிரதமருக்கு வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸை பத்தி சந்திரபாபு நாயுடுவுடன் உட்கார்ந்து இருக்கும் போது சந்திரபாபு நாயுடுவுடன் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் தெரியாது. அதே மாதிரி கர்நாடகால தேவகோட பையனோட உட்கார்ந்து இருக்கிறப்ப டைனாஸ்டி பாலிடிக்ஸ் தெரியாது. ஏன் இங்க மேடையில உட்கார்ந்துருக்காரு, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அன்புமணி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஜி.கே. வாசன். இது டைனாஸ்டி பாலிடிக்ஸ் கிடையாது. ஆக இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மு.க. ஸ்டாலின் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் மட்டும் தான் தெரிகிறது. அதே மாதிரி ஊழல்னு சொல்றாரு. ஊழல்னு சொல்றீங்க. நீங்க டைனாஸ்டி பாலிடிக்ஸ் பத்தி ஒரு சரியான புரிதல் இல்லாம நீங்க சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டமைப்பு உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா? இந்த கட்சிக்கு நிரந்தர தலைவர்னு ஒருத்தர் இருக்காரா? இந்த கட்சிக்கு நிரந்தர பிரதமர்னு ஒருத்தர் இருக்காரா? யார் வேணாலும் இங்க திமுக குடும்பத்தை தாண்டி ஒருத்தர், நான் கேக்குற கேள்வி டைனஸ்டி பாலிடிக்ஸ்னா இதுதான் சார். திமுக குடும்பத்தை தாண்டி ஒருத்தர் முதலமைச்சரா திமுக சார்பா தமிழ்நாட்டுல வந்துட முடியுமா? அததான் அவங்க டைனஸ்டி பாலிடிக்ஸ் சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்லுங்க. நீங்க பக்கத்துல சார், பாட்டாளி மக்கள் இருங்க கட்சியை சொல்லுங்க. அதுல வேற யார் தலைவரா வந்தாங்க? இந்த பக்கம் ஜி.கே. வாசன் சொல்லுங்க. அண்ணன் சந்திரசேகர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சார் வாரிசு அரசியல் பத்தி. சார், நான் உண்மையை சொல்றேன். இங்க பாருங்க, எங்களுக்கு ஜனசங்கத்திலும் சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு தலைவர்கள், ஷியாம் பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அந்த கட்சியினுடைய தேசிய தலைவராக தொடர்ந்து எங்கள் வாரிசு யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. எனக்கு கேட்குறேன். நீங்கள் உங்களை எடுத்துங்க.
ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் தலைவர், அதன் பிறகு பிரதமர் வேட்பாளர், பிரதமர் தொடர்ந்து. அடுத்தது இந்திரா காந்தி கட்சியினுடைய தலைவர், அதன் பிறகு பிரதமர் வேட்பாளர். அதன் பிறகு ராஜீவ் காந்தி, அதன் பிறகு பிரதமர் வேட்பாளர் யார்? சோனியா காந்தி, இல்லை அது வேறு விஷயம். அதன் பிறகு ராகுல் காந்தி. நான் கேட்குறேன், கொஞ்சமாவது உண்மையை சொல்கிறப்ப நீங்கள் ஒரு அரசியல் விமர்சனமாக பார்க்குறீங்களா? மனசாட்சியோடு நீங்கள் பேசணும். அதே போல் சகோதரர் நெறியாளர் ஒரு கேட்ட அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லி எதிர்பார்த்தேன். திமுகவில் திரு கலைஞர், அதன் பிறகு திரு ஸ்டாலின், அதன் பிறகு திரு உதயநிதி, அடுத்தது இன்பநிதிக்கு போகும். அதுக்காட்டி கட்சி இருக்குமாங்கிறது வேறு. இதை மறுக்க முடியுமா? நீங்க முதல்வராக வேற யாரோ வேட்பாளர் அறிவிக்க முடியுதா? ஏன் சார் வாரிசு அரசியல் அப்பட்டமா கட்சியில வேறு பொறுப்புகள் இருக்குது வேறுங்க. தலைமையும் பிரதமர் வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அதுதாங்க வாரிசு அரசியல். பீஸ் கோயிலோட தந்தை இருந்து ஒரு நாங்க முற்றிலுமா அந்த மாதிரி வாரிசு நாங்க சொல்லவே இல்லை. நீ தவறா ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறீங்க. பீஸ் கோயிலோட இவரு தேசிய பீஸ் கோயில் தேசிய தலைவராக இருந்தாரா, இல்ல பீஸ் கோயில் அப்பா தேசிய தலைவராக இருந்தாரா? கிடையவே கிடையாது. மோடி அவர்களுக்கு வாரிசு இல்ல. மோடி அவர்களுக்கு வாரிசு இருந்தா வந்திருப்பாரு. கற்பனையான வாதம் வேண்டாம், கற்பனையான வாதம் வேண்டாம். சந்திரசேகர் சார், மோடிக்கு வாரிசு இருந்திருந்தால் அவர் பிரதமரா வந்திருப்பார் அப்படிங்கிறாரு. உங்களுடைய கற்பனையான வாதத்தெல்லாம் நம்ம இங்க வச்சு விவாதிக்க முடியாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.